ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். எங்களது சேனலில் இன்று நாம் காண இருப்பது பக்தனின் வாழ்வில் செல்வம் பெருகவும் கடன் தொல்லைகள் நீங்கவும் முருகப்பெருமான் அருளிய ரகசியங்கள். இதோ. தேடலும் தெளிவும் குன்றுகள் தோறும் குடியிருக்கும் குமரவேல் ஒரு மாலை பொழுதில் மயில் வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அங்கு வந்த ஒருவன் மிகுந்த மனக்கவலையோடு அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். முருகா, பகல் இரவு பாராமல் உழைக்கிறேன். கை நிறைய ஊதியம் வருகிறது. ஆனால் வந்த வேகத்தில் பணம் மறைந்து விடுகிறது. எஞ்சியிருப்பது கண்ணீரும் கடன் சுமையும் மட்டும்தான். என் உழைப்பு ஏன் வீணாகிறது? என் கையில் பணம் தங்க என்ன வழி என்று கதறினான். பன்னிருக்கை பரமன் அந்த மனிதனை பார்த்து மென்மையாக புன்னகைத்தார். அவரது திருக்கரத்தில் இருந்த வேலினை தரையில் ஊன்றியபடி பேசத் தொடங்கினார். அன்பனே, ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருந்தால் அதில் எத்தனை நதிகளை திருப்பினாலும் அது நிறையாது. உன் உழைப்பு வீண் என்று சொல்லாதே. உன் சேமிப்பும் செலவும் முறைப்படவில்லை என்பதே உண்மை. கடன் என்பது நெருப்பை போன்றது. அதை அணைக்கத் தெரிந்தவனுக்கு அது வெளிச்சம் தரும். அணைக்கத் தெரியாதவனை அது சுட்டெரிக்கும். முருகன் தொடர்ந்தார். நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல. அதில் எவ்வளவு உன்னோடு தங்குகிறது என்பதுதான் உண்மையின் வெற்றியின் அடையாளம். உனது பணப்பை ஏன் காலியாகிறது என்பதற்கான முதல் ரகசியத்தை சொல்கிறேன், கேள். முருகப்பெருமான் தன் கையில் இருந்த ஞான வேலை அசைத்து அந்த மனிதனின் கண்களை நேராக பார்த்து கூறலானார். அன்பனே, நீ ஓடும் வேகத்தில் எங்கு இடறுகிறாய் என்பதை உணர்வதில்லை. வருமானம் வரும் முன்பே செலவுகளை தயார் செய்து வைத்திருப்பதுதான் உனது முதல் பலவீனம். கடன் என்ற வலைக்குள் நீ விழுவதற்கு முக்கிய காரணம் தேவை எது, ஆசை எது என்று நீ பிரிக்க தவறியதுதான். அந்த மனிதன் தலை குனிந்து, ஆம் இறைவா, பிறர் வைத்திருப்பதை நானும் வாங்க வேண்டும் என்று எண்ணி பல முறை கடன் வாங்கிவிட்டேன் என்றான். முருகன் தொடர்ந்தார். உனது வருமானத்தை 3 பங்குகளாக பிரி. ஒரு பங்கு உனது வாழ்வாதாரத்திற்கு, 2ஆம் பங்கு உனது எதிர்கால சேமிப்பிற்கு, 3ஆம் பங்கு நீ வாங்கிய கடனை அடைப்பதற்கு. அடுத்தவர் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்யும் செலவு உன்னை என்றென்றும் கடனாளியாகவே வைத்திருக்கும். உன்னால் முடிந்ததை மட்டும் செய். முதலில் சிறு சிறு கடன்களை அடைக்கத் தொடங்கு. கடன்களின் எண்ணிக்கை குறையும் போது உனது மனபாரமும் குறையும். மனபாரம் குறைந்தால் உழைப்பில் கவனம் கூடும். நினைவில் கொள், வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்பவன் தன் நிம்மதியை அடகு வைக்கிறான். எவன் ஒருவன் தன் கையில் இருக்கும் பொருளை கொண்டு திருப்தி அடைகிறானோ அவனை தேடி மகாலட்சுமி தானாக வருவாள். கடனை அடைக்க மீண்டும் கடன் வாங்குவது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமம். மயில் வாகனன் சொன்னதை கேட்ட அந்த மனிதனின் மனதில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. இறைவா, இதை நான் எப்படி நடைமுறைப்படுத்துவது? என் கர்ம வினைகளுக்கும் இதற்கும் தொடர்பு உண்டா என்று வினவினான். கதிர்வேலன் அருளும் முருகப்பெருமான் அந்த மனிதனை எழுந்து நிற்கச் சொன்னார். அவரது கண்கள் கருணையால் மின்னின. அன்பனே, மேலோட்டமான கணக்கு வழக்குகளை தாண்டி ஆழ்மன ஒழுக்கமே உன்னை செல்வனாக மாற்றும் என்று கூறி இறுதி ரகசியங்களை பகிர்ந்தார். கடனை அடைக்க குறுக்கு வழிகளை தேடாதே. நேர்மையான உழைப்பால் ஈட்டும் ஒரு காசு முறையற்ற வழியில் வரும் 1000 பொற்காசுகளை விட வலிமையானது. உழைப்பில் நேர்மை இருந்தால் அங்கே நான் நுழைந்திருப்பேன். உன்னிடம் குறைவாக இருக்கும்போது உன்னை விட எளியவருக்கு ஒரு பிடி உணவளி. கொடுக்கும் குணம் இருப்பவரிடம் செல்வம் தானாகவே பெருகும். அது பிரபஞ்சத்தின் விதி. கடனை அடைக்கத் தொடங்கும் போது சோதனைகள் வரலாம். அப்போது தளராதே. உனது உறுதியான மனமே உனது உண்மையான சொத்து. இன்று முதல் தேவையற்ற ஆசைகளை கலந்து திட்டமிட்டு செயல்படு. உனது வரவுக்கும் செலவுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்கு. கடன் இல்லா வாழ்வே ஒரு மனிதனுக்கு பேரின்பம். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு உறுதுணையாக என் வேல் இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்தார். அந்த மனிதன் கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் வீடு திரும்பினான். முருகன் சொன்ன ஆலோசனைகளை ஒவ்வொன்றாக தன் வாழ்வில் செயல்படுத்தினார். சில காலத்திலேயே அவன் கடன் சுமையிலிருந்து விடுபட்டதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு உயர்ந்தான். எம்பெருமான் முருகன் சொன்ன அதே வழிமுறைகளை நாமும் பின்பற்றி நம் வாழ்வில் முன்னேறவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா.